ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். அதிகம் ப்ரோட்டீனான ஹெல்த்தியான பன்னீர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் பன்னீர் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி செய்கிறதுனால நீங்கள் இந்த பன்னீரை வச்சு நீங்கள் கடாய் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா ப்ளஸ் 65 இந்த மாதிரி சாப்பிடும்போது செம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. சில பேருக்கு வீட்டில் ட்ரை பண்ணும்போது அந்த பன்னீர் அப்படியே கரெக்டான ஸ்கொயர் ஷேப்லேயோ ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி ஒரு வெடிப்பாக கிராக் விழுந்த மாதிரி இருக்கும். பட் நான் செய்கிற பன்னீரில் அந்த மாதிரி கிராக்குக்கு இடமே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறோமோ அப்போ தான் அதோடைய அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த பன்னீர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? பன்னீர் செய்கிறதுக்கு நான் மெனக்கிட்டலாம் பால் வாங்க மாட்டேன். ரெகுலராக பால் வாங்கினதை பாலை காய்ச்சிட்டு அப்படியே ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா நெய் செய்கிறதுக்கு நமக்கு ஆடை தேவைப்படும் பார்த்திங்களா, அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆடை சூப்பராக க்ரியேட் ஆகும். அது அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். அதே மாதிரி காஃபியும் ரெகுலராக குடிக்கிற பழக்கம் கிடையாது. காஃபி எப்போமாவது குடிச்சுட்டோன்னா மற்ற நாள் குடிக்கிறது கிடையாது. அதனால் பால் இந்த மாதிரி நமக்கு அப்படியே ரிமைனிங் பேலன்ஸ் வந்துடுது. அதனால தான் நான் அந்த பாலை வச்சு தான் பன்னீர் செய்ய போகிறேன். இப்போ எல்லா பாலையும் இப்போ நம்ம பன்னீர் செய்யறதுக்கான பாத்திரம் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தில் இந்த எல்லா பாலையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் செய்யறதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். பால் எல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த பாத்திரத்தை அப்படியே ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அது ஒரு கொதி வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம லெமன் எல்லாமே கழுவி நல்லா அதை கொஞ்சோண்டு ஒரு தண்ணியில் அதை லெமனை புழிஞ்சி விட்டு வச்சுக்கணும். இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லெமனை சேர்த்துட்டோன்னா நமக்கு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது, நல்ல ஒரு கொதி வந்துட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் லெமனை நல்லா புழிஞ்சு வச்சுக்கணும். சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திரியாக வரும். லெமன் நான் ஒரு 3 எண்ணெய் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக அப்படியே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கரண்டியால் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஆடை தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடையெல்லாம் கீழே செட்டில்ட் ஆகிட்டு மேலே நல்லா அப்படி வாட்டர் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஓரமாக இறக்கி வச்சுடுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா 1/2 hour கூட தேவையில்லை, 15 minutes போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடை நிறையவே வரும். இப்போ பாருங்கள் சூப்பராக தண்ணி ஆகிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 minutes கழித்து மட்டும் பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ 15 minutes ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஒரு ஃபில்டரில் ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா விரித்து வச்சுக்கோங்க கீழே சல்லடையில். நான் காட்டன் கிளாத்துக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவல் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒயிட் வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரில் நம்ம லெமன் சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக நல்ல தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதோடைய புளிப்பு தன்மையெல்லாம் தண்ணியோட அடிச்சுக்கிட்டு அப்படி கீழே போயிடும். இப்போ நல்லா புனியணும். நான் சொல்கிற ப்ரொசீஜரில் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் எந்த விதமான கிராக்கும் வராது. செமையாக பர்ஃபெக்டாக நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா புனியணும். அந்த அளவுக்குலாம் நமக்கு சூடு இருக்காது. இப்போ அந்தளவுக்கு புனிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக அந்த நான் புனியறதுக்கான ஒரு திருக்கு மாதிரி திருக்கணும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் லூஸாக விட்டுட்டு மேலே ஒரு வெயிட் இடிக்கல் வச்சுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 hours டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. 2 hours இல்லை 3 hours போதும். அதுக்கப்புறம் அந்த டவலை அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே அழகாக எடுக்கும்போது சூப்பராக டவலை கொஞ்சம் கூட அந்த பன்னீர் பாட் டச் பண்ணாமல் சூப்பராக அழகாக பார்த்தீங்களா. நம்ம என்ன ஷேப்பில் பண்ணமோ அந்த ஷேப் அப்படியே கலங்காமல் வெடிக்காமல் சூப்பராக சேர்ந்துடும். இப்போ பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு தகுந்த பீஸில் உங்களுக்கு இஷ்டம் போல் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். நான் எடுத்துக்கிற மில்க் குவான்டிட்டிக்கு இனிமேல் எனக்கு பன்னீர் அதிகமாக கிடச்சிருக்கணும். பட் நான் அப்பப்போ கீ செய்கிறதுக்காக அந்த ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதனால் எனக்கு இந்த அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பன்னீர் கிராக் உள்ளக்கூடாது. சூப்பராக போயிட்டு அதை அமுத்தும் போது அழகாக உள்ளே அமுங்குது. அப்புறம் வெளியே அழகாக சூப்பராக உப்பி வருது. இது தாங்க இதோடைய கன்சிஸ்டன்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இது போல் பல ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.